ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு தேவையான ஒரு விஷயம் நாளைக்கு நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம, உன்னுடைய தியாகத்தையும் மதிப்பையும் புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்களா? கூடிய சீக்கிரமே அவர்கள் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து சேரும்படி உனக்கான வெற்றி நேரம் வந்துடுச்சு என் தங்கமே. இனிமே நீ கவலைப்படவே வேணாம். நீ உன் கண்ணீருக்கான பலனையும் காத்திருந்ததற்கான பலனையும் இப்போது பார்க்க போகிறாய். உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் முடிச்சு கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா இப்போது இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்ததும் ஆசையாக காத்திருந்ததும் நாளைக்கு நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். இது உன் பொறுமைக்கான பரிசாக நீ எடுத்துக்கோ என் செல்லமே. உன்னுடைய லட்சியம் மிகப்பெரிய மலை போல இருந்ததால தான் நீ போகிற பாதையில் சின்ன சின்ன கல்லும் முள்ளும் தடையாக தடங்கல்களாக இருந்தது. இந்த சின்ன சின்ன கற்களை பற்றிலாம் கவலைப்படாமல் எல்லாம் சரியாகும், எல்லாம் நல்லதாக நடக்கும் என நம்பிக்கையோட உனக்கான காரியங்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கு ஒரு கஷ்டம்னா இங்கே யாரும் வந்து உதவ போகிறதில்ல. உனக்காகவும் வாழ்க்கையை நான் வந்து வாழ்கிறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உன்னுடைய வாழ்க்கையை யாரும் இங்கு வாழப்போவதும் இல்லை. பிறகு எதுக்காக அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசித்து பயப்படுற? உனக்காக நான் இருக்கேன்றது வெறும் வார்த்தை தான். ஆனால் அதை மனம் உடைந்தவர்களிடம் நீ சொல்லும்போது அவர்கள் அதை பற்றி பெரிதாக ஆறுதலான வார்த்தையாகத்தான் யோசிப்பார்கள். அப்படி உனக்காக உன்னை நோக்கி இந்த சாயப்பா நான் வந்திருக்கேன். உனக்கு துணையாக இருந்து உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி மாற்றங்களையும் நான் உருவாக்க போகிறேன். நீ அதிகமாக கோபப்படுறது மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். ஆனால் நீ நேர்மையாக நியாயமாக எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கணும்னு நினச்சி அது நடக்காததால் தான் கோபப்படுகிறாய் என்பது எனக்கு தானே தெரிகிறது. ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி உன்னிடம் இல்லாததால் எந்த ஒரு விஷயம் தப்பாக நடந்தாலும் நினச்சது போல் நடக்கலைனாலும் உடனே கோபம் அடைகிறாய். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினச்சி நீ காத்துக்கிட்டு இருக்க அந்த விஷயத்த இப்போ நான் உனக்கு நடத்தி தரதான் போகிறேன். நடக்குமா நடக்காதா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். கண்டிப்பாக உன் விருப்பத்தை இந்த சாயப்பா நான் நிறைவேற்றுவேன். இன்னைக்கு பல பேர் கொஞ்சம் நீ நல்ல நிலைமைக்கு வந்த உடனே தேன் போல பேசி உன்னை தேடி வருபவர்களாக இருக்கலாம். அவர்களிடம் வீணாக பேசி உன்னுடைய பணத்தை விரயமாக செலவு செய்ய வேண்டாம். அப்படி நீ சும்மா பேசுகிறவங்களெல்லாம் நல்லவங்க நினச்சி நம்ப ஆரம்பிச்சினா கடைசியில் ஏமாந்து போவா என்பதால் தான் இப்போதே உனக்கு ஒரு எச்சரிக்கை மணியை நான் அடிச்சிட்டேன். அதை புரிஞ்சுக்காம யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்காம மனிதர்கள் பேசுவதை வச்சு நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்திராத. உன்னை சுற்றி இருக்கும் பொலியான உறவுகளை சீக்கிரமே நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என் செல்லமே. இன்னும் எத்தனை நாள் தான் நான் இந்த நரக வேதனையில் வாழணும்னு நீ குமுற மனக்குமுறல் எல்லாம் எனக்கு தெரியும். உன் கர்மாவின் தீவிரத்தை நான் குறைச்சிட்டேன். அது முடிகிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுதே தவிர சீக்கிரமாக எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன். நீ பேசாவிட்டாலும் யாரும் அதுக்காக வருத்தப்பட போகிறதில்ல. அதுக்கு பதிலாகவும் இடத்துல வேற ஆளை வச்சுக்கிட்டு அவங்க காரியத்தை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தானே இந்த உலகம் ஆகிவிட்டது. இந்த உலகம் யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுப்பதும் இல்லை, யாருக்காகவும் எதற்காகவும் எந்த மனிதருக்காகவும் காத்திருப்பதும் இல்லை. அதனால் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீயே தனியாக நடக்க தயாராகு. உன்னுடன் பயணம் செய்வதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் தவிக்கிறாய்? நான் செய்யும் எல்லா காரியங்களும் நிச்சயம் உனக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். எங்கே யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு யோசித்து பேச வேண்டிய இடத்தில் தாராளமாக பேசிவிடு. பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறதும் தப்பு, பேசவே அவசியமில்லைங்கிற இடத்துல தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பெரிது செய்வதும் தவறு. அதனால்தான் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் தானாகவே உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. யாராக இருந்தாலும் நீ அவங்க பேச்சை அவங்களுடைய செயல்களை அப்படியே விட்டுடுன்னு சொல்கிறேன். இப்போவும் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நீ பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு உன்னுடைய சூழ்நிலையும் உன்னை பற்றி புரியும் சூழ்நிலையும் இருக்குது. அதனால் தயக்கத்தையும் பயத்தையும் விட்டுட்டு நீ அவங்கக்கிட்ட அமைதியாக பேசி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய். நீ மனசில் நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். குழம்பிக்கொண்டே இருக்காதே தங்கமே. அதை இந்த விதத்திலாவது எப்பாடுபட்டாவது நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். யாரோ உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு நினச்சி நீ தலை குனிந்து போக வேண்டாம். ஏன்னா உன்னை ஏமாத்தினோனே தலை நிமிர்ந்து தைரியமாக போகும்போது ஏமாற்றப்பட்ட நீ ஏன் தலை குனிந்து செல்ல வேண்டும்? அதுக்கு பதிலாக யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எச்ச குணம் எனக்கு இல்லை என கர்வம் கொண்டு தைரியமாய் தலை நிமிர்ந்து வாழ பழகு. யார் உன்னை எந்த அளவுக்கு நட்பாக நினைக்கிறாங்களோ, நல்லவங்க நினைக்கிறாங்களோ, உறவு வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீயும் அதே தூரத்தில் இருந்துவிடு என் செல்லமே.
உன்னை நல்லவங்க நினைக்கிறவங்க நல்லா பழகட்டும். உன்னை கெட்டவனுங்க வஞ்ச குணம் கொண்டவன் நல்ல குணம் கொண்டவ இல்லை, பொறாமை எண்ணம் கொண்டவளை நினைப்பவர்கள் அப்படியே நினச்சி கொள்ளட்டும். நீ நீயாகவே இருந்து விடு.